வெல்கம் டு டேஸ்டி தமிழ் ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா சண்டே ஸ்பெஷல் ரெசிபி கீ ரைஸ். இந்த கீ ரைஸ் வந்து வீட்டில் யாராவது கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா இல்லை ஃபெஸ்டிவல் டைமில் செய்கிறதுக்குலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க இந்த கீ ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உடனே உங்களுக்கு தெரிய வரும். இப்போ இந்த கீ ரைஸுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நான் வந்து சாப்பாடு செய்கிற பச்சரிசி எடுத்துருக்கேன். இது வந்து 1 கப் எடுத்திருக்கேன். ஒரு பிரியாணி இலை, ஒரு சின்ன சைஸ் பட்டை, 3 கிராம்பு, ஒரு அன்னாசி பூ, 2 ஏலக்காய், 2 மீடியம் சைஸ் வெங்காயம், அதை வந்து இந்த மாதிரி மெலிசாக ஸ்லைஸ் போட்டுக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் தக்காளி, ரொம்ப சின்னதாக ஒன்று எடுத்துக்கோங்க. இது சேர்க்கலனாலும் பரவாயில்ல, ஆனால் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பெருசாக சேர்த்துக்காதீங்க, சின்னதாக ஒன்றே ஒன்று. 3 பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், நெய் 1 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ கீ ரைஸ் செய்கிறதுக்கு நான் ஸ்டவ்வில் பேன் வச்சுட்டேன். பேன் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் நெய். பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதில் ஒரு பிரியாணி இலை, ஒரு அன்னாசி பூ, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 இன்ச் பட்டை, இது நல்லா வெடிச்சதும் இதில் வந்து 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துட்டு வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் ஆகணும். அது வரையும் நல்லா வதக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இது செய்கிறதுக்கு முன்னாடி வந்து அரிசியை வந்து நம்ம தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. ஒரு 2-3 தண்ணி நல்லா அலசிட்டு ஒரு 20 நிமிஷம் போல் அரிசியை ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு அப்புறம் செய்யுங்க. இப்போ பாருங்க, வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரையே வதக்கிக்கலாம். இப்போ பாருங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் நல்லா வதக்கியாச்சு. அதோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ இதில் வெட்டி வச்சுருக்க தக்காளி வந்து ரொம்ப வதங்கணுன்ட்டு இல்லை, ஒரு 1 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் வச்சு வதக்கிக்கோங்க போதும். பாருங்கள், தக்காளியும் வதக்கியாச்சு. இப்போ இதில் புதினா சேர்த்துக்கலாம். புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, 2 சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது 2 சேர்த்து ரொம்ப நேரம் அடுப்பில் வதக்கிடாதீங்க. அது லைட்டாக வதங்கினா போதும். உடனே நம்ம தண்ணி சேர்த்துடணும். இப்போ பாருங்கள், வதக்கியாச்சு. இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த கிளாஸ் ஃபுல்லாக வந்து அரிசி எடுத்தேன், பச்சரிசி. இப்போ இதிலே 1க்கு 2, 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க, தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ இதுலேயே நம்ம ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா கொதி வரணும். தண்ணி கொதி வந்துட்ட பிறகு தான் வந்து நம்ம அரிசியை சேர்க்கணும். இப்போ இதை கொதிக்கட்டும். இப்போ பாருங்க, தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ வந்து இதில் அரிசியை சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. தண்ணியை நல்லா ஃபுல்லாக ட்ரை பண்ணிவிட்டு சேருங்க அரிசியில். பாருங்கள், அரிசி சேர்த்தாச்சு. இப்போ வந்து இது வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக வச்சு ஒரு கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. மீடியம் ஹீட்டில் வச்சு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடலாம். பாருங்கள், மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வேக வச்சாச்சு. தண்ணியெல்லாம் வந்து நல்லாவே குறைஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம தம்மில் போட்டுக்கலாம் ரைஸை. இப்போ ஃபுல் சிம்மில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. இன்னும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம். மேலே சேர்த்துட்டு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி,
நல்ல டைட்டான மூடியாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஃபுல் சிம் இருக்கிறதுலே உங்கள் வீட்டில் சின்ன அடுப்பில் வச்சு ஃபுல் சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க. ஓப்பனே பண்ணாதீங்க, அப்படியே தம்மில் இருக்கட்டும். டைட்டான மூடி இல்லைன்னா இதுக்கு மேலே எதனா ஒரு வெயிட் வச்சுடுங்க. மூடிக்கு மேலே வெயிட் வச்சுட்டு சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு விட்டுடுங்க. அப்படியே வந்து இது தம்மில் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் போல் தம்மில் வச்சுட்டேன் அடுப்பில். ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிட்ட பிறகு உடனே எடுக்காதீங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷம் வந்து அப்படியே இருக்கட்டும் தம்லேயே. இப்போ பாருங்கள், ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுட்டேன். இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், இவ்வளோ சூப்பராக ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், கீ ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சூப்பரான கீ ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் வந்து கீ ரைஸ், வேக வச்ச முட்டை, நாட்டுக்கோழி குழம்பு. இந்த நாட்டுக்கோழி குழம்போட ரெசிபியை வந்து நான் போன வாரமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கீ ரைஸ் ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.